இது எப்படி 4 பேருக்கு மேலே ரீச் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 4 பேருக்கு சேல் பண்ணி சார் அங்கே கொய்யலை இவ்வளோ இது. அதான் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. கேமரா ஆஃபில் இருக்கும்போது கிளியராக வருது, எல்லாம் ஆனில் இருக்கும்போது ஒரு சுப்பை கூட ஒரே சொத்து தான். ஓகே போச்சுங்க. இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டேஜ் காலி. நோ ஸ்டோரேஜ். அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணாத வச்சுருந்துக்கிறேன். 128 GB ஃபுல்லாக இருந்துக்குது. வச்சிச்சு ஆப் நம்மளுக்கு. ஃபார்மேட் பண்ணிவிட்டு போட்டிருக்கு. அதாச்சா என்னோட இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வ்ளாகே போடுறோம். அது கூட ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சு. ஆஃப் ஆகு. அவ்வளோதான். இண்டிகேட்ரு ஹெல்மெட்டில் இது மாட்டணுன்னு வெயிட் ஏறி போயிடுச்சு. ஸோ தான் சரிங்க. இப்போ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மண். இப்போ என்னட்டா சொல்கிறது வெறுப்பாகுது. இப்போ எங்கேருந்து வருது டஸ்ட்? இப்போ ஷிட், மழை காலத்தில் கூட டஸ்ட்டு வருது. மண்ணில் கண்ணை வச்சுட்டு போகிறானுங்க. ஷி, ஐயோ கண்ணில் மண்ணை வச்சுட்டு போகிறானுங்க. நீங்கள் ரோட்லேயே தெரியுங்க நீ கூட. இதுவே மேலுங்க. இப்போ பாரு தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. தோராயமாக கிராஸ் வந்துங்க பெரியது. இதுவும் அதேமாரி தோராயமாக கிராஸ் வந்து என்னவோ போகையா ஒரே வெறுப்பு. வண்டி வருதா இல்லையான்னு பார்த்தேன். நடு ரோடு. ஓகே, உங்களது தான். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எப்படியும் ஒரு 50 இருக்கும். அங்கிட்டு ஒரு 50 இருக்குது. ஓகேங்க. இந்த இடம் தான் 100 மாடு ஒரே இடத்துல கட்டி போடாமல் வச்சுருக்காங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தக்கோலம் ரோட்டேடு. இது யாருன்னா பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிங்க, இதுக்கு எதனா ஒரு வைப் பண்ணுங்க. இந்த இடம் தாங்க ரொம்ப டிராஃபிக் ஜாம். கிட்டத்தட்ட பாருங்கள், அங்கேருந்து ஒரு 200 300 மாடு, பசு மாடு பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இருக்கும். அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. என்னடா என்ன கட்டி போட்டால் என்னங்கிறேன். இப்போ வீட்டில் எத்துமை அது கூட ஒரு போன பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் நான். இது ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. வளர்க்குறதுக்கு திறமை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்களும் வளர்க்குறோம் தான் வீட்டில். அதுக்குன்னு ஒரு கொட்டா போட்டு அதுக்கு தனியாக பாதுகாக்கணும். இப்படி நடு ரோட்டில் விட்டால் அதெல்லாம் இப்போ வண்டியில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகும், டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆக்சுவலி இந்த கரெக்டான ஏரியா பேர் தெரியல. இல்லைன்னா இதுதான் தண்டலம் கிராஸ். இந்த என்ன இது அட கொய்யால என்னென்ன வரமாட்டேது. ஆமாம், இந்த சவிதா காலேஜ் இருக்குல்லங்க, அந்த இடத்துல அதுலேருந்து ஒரு 200 மீட்ரு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோங்க. அதை கிராஸ் தாண்டி ரோல் ஆகுது. அதை தாண்டி வந்தோம்னா ஒரு 200 மீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா தண்டலை உள்ளே வரும் பாருங்கள், இந்த அரக்கோணம் ரோட்டு. அதில் அந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், கட்டியும் போட மாட்டாங்க. இது கிட்டத்தட்ட நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு 4 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வராதா இதை வீடியோவில் போடலான்னு பார்த்தேன். 4 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு மூட்டை விளாகர் ஆகிட்டோம். அப்போ வீடியோ போடுறேன். இது எப்படி 4 பேருக்கு மேலே ரீச் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு.
அந்த 4 பேருக்கு சேல் பண்ணி சார் அங்கே கொய்யலை எவ்வளோ ஆகுது. அதான் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் கேமரா ஆஃபில் இருக்கும்போது கிளியராக வருது, எல்லாம் ஆனில் இருக்கும்போது ஒரு சுத்தம் கூட ஒரே சொத்தொண்டு தான் வருது கிளியராக வாய்ஸ். பைக் லைட்டாக உதறது என்னவா இருக்கும்? நம்மளை பார்த்து பாய்வோம்ல. $98, $100. ஓகே. ஸ்லோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கவு இருக்குது, அதனால் ஸ்லோவாக போகணும். கபான்னு எனக்கு கிராஸ் ஆயிடுச்சுன்னா 108 போய் இந்த ஸ்பீடு உண்மையாகவே 108 வண்டியில் அனுப்பிச்சி விட்ரும். எதுக்கு லாரி? ஓகே. ஸ்ப்ளெண்டரு நம்ம வண்டி. ஆக்சுவலி இப்போ நான் நிறுத்தி எங்கேயாவது மறுபடியும் கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் போனோம். அன்றைக்கி வந்த மாரி ஸ்க்ரீனில் வந்து அந்த ஏதோ தண்ணி பெட்டு ஆகிட்டு இருந்தது, அதுமாரி ஆகக்கூடாது. ஆக்சுவலி பைக்குக்கு வந்து ஸ்பீடு பெட்ரோலோட ஸ்மூத்னஸ்ஸு நம்ம நார்மல் பெட்ரோல் போடுறோம் பார்த்தீங்களா, பவர் இல்லாமல், அது வந்து அதுக்கு இருக்க ஓவராக டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, எமர்ஜென்சிக்கு ஸ்பீடு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா நேற்றுலாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுல, எல்லா பங்க்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருந்தது. ஒரு பங்க்கு தான் இருந்தது, அதில் நார்மல் பெட்ரோல் அடிச்சிட்டேன். எவ்வளோ 0ல் இருந்தது, 500க்கு அடித்தோம், ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாகல, பட் அந்த இன்னும் ஒரு கோடு வந்திருந்தால் ஃபுல்லு தான். பையால என்ன ரைட் எடுக்கிறோம்? சூப்பரியா, அவ்வளோ ஸ்பீடாக நீ ஸ்பீடு ஏறினது. ஓகே. ஒரு சிலர் பசங்க ஏவனா போவாங்க. இந்த ஸ்டார்டிங்கில் தான், அந்த ஸ்டார்டிங் நம்ம பின்னாடி தான் போனோம். பரவாயில்ல, அவர் நம்மளோட இது புரிஞ்சுட்டு டேரக்டர் எடுத்து நடு ரோட்டுக்கு வந்துட்டாப்ல. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. 3 நாளாக பார்த்தீங்கன்னா சரியான மயங்க, பாவம். எவ்வளோ ஜனம் அந்த வெள்ளத்தால் அவதிப்பட்டிருப்பேன். ஷிட். அது அடடா, அதான் நான் மாஸ்க் போட்டிருக்குங்க, அதான் நம்மளால் பேச்சு சரியாக பேசவும் முடியல. புரிஞ்சு வச்சு கைட்றா மாஸ்கை, கைட்டலாம். ஆனால் மாஸ்க் இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் தான் ஆகுது. எடுத்துடுறேன். டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட, 2 பேர் மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா, போடா அப்படி போடா. ஒன்றா போகிறது. அடடா, பாட்டு ஆஃப் ஆகிடுச்சு. டே, இதெல்லாம் சொல்லக்கூடாதுலாம், எடிட் பண்ணணும் போயிட்டு.
வாட்சி தான் வாட்சி பேர் வாங்கினதுக்கு. ஆனால் அது வாட்சி அட முடியல கனெக்ட் ஆகலையா, புள்ளிதியை கிளப்பிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ நான் நிறுத்தி மாஸ்கையும் அதோடா மாஸ்க் எட்டுன மறுபடியும் ஏர்பாடு கீழே விழுந்துடும். ஏர்பாடு எதுனா சாங்கெல்லாம் கேட்கறதுக்கு இல்லைங்க. நம்ம ஏதாச்சும் எமர்ஜென்சியாக கால் வந்துருச்சுன்னா கையில் நிறுத்திட்டு எடுத்துட்டோம்னா ஃபோன் வந்து நம்மளோட என்னடா இது வீடா கம்பெனியா அடா காரா ஐயோ திட்டுமோ மண் அடிச்சிட்டாங்க. சில்லுன்னு விந்துச்சு. ஆக்ஷன் மேடம்னு அது ஏதோ ஒரு இதில் சரியாக இருக்கும். இந்த சவுண்டு நல்லா இருக்கு. ஆக்சுவலி அதுக்காக நான் லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இருட்டுறதுக்குள்ளே போகலான்னு பார்த்தேன், வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த 360 கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லை ஓகேவாமா ஆகாதா? கை போகிறப்பல நம்மளால ஏற்றிட்டு போக முடியாது. நம்மளுக்கே இப்போது ப்ராப்ளம் இருக்குது. பேக் ஒன்று எடுத்துன்னு வந்துட மாட்டேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஞாபகம் இருந்தால் பேக் மட்டும் வீட்டிலேயே வச்சுட்டு நம்ம வந்துடணுங்க. எவ்வளோ நாள் தாங்க மோட்டோ விளாக் நானும் பண்ணுறது. இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடுவனே தப்பாக வருது. அதுதாங்க இப்போது மோட்டோ விளாக் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும் பார்த்தீங்களா. நம்ம எடுத்தோம் இப்போ நீங்கள் என்ன தான் இது பண்ணால் கூட முயற்சி பண்ணால் கூட நேரம்னு ஒன்று இருக்குது. அது கை கொடுத்தா தான் நம்ம மேலே வர முடியும். அது டைமிங். ஆக்சுவலி அந்த டைமிங்கு எல்லாருக்கும் இருக்குது, பட்டு நம்மளுக்கும் இருக்குது. அது வந்து எப்போ வரும்னு தெரில. அது இருக்கா இல்லைன்னு தெரில. அது முதல்ல டவுட்டு. பஸ்ஸு மிஸ்ஸு வேணாம். ஃபுட்பால் அடிச்சு போகிறாங்க. பஸ்ஸில் இடம் இல்லையோ உட்கார. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கம்பி கம்பெனி நிறைய வந்துருச்சு. இதுமாரி நம்ம ஏரியாவில் இருந்தால் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேலை. ஆக்சுவலி எல்லோரும் வேலைக்கு தான் போகிறாங்க. சும்மாலாம் யாரும் இல்லை நம்ம ஏரியாவில். உங்கள் வானரங்களாம் வீட்டில் எதுவுமே கட்ட மாட்டாங்களாங்கம்மா? கண்ணுக்குட்டி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கம்பி ஓகே, இப்போ மூடிருச்சுங்க. இதுக்கப்புறம் வைசர் போட்டு என்ன ப்ராப்ளம்? அதாங்க என்ன சொல்ல வந்தேன், எதுவும் சொல்ல பார்த்தல. ஆக்சுவலி இது ரீல்ஸு ஷார்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணி போகிறேன் இந்த ஃபுட்டேஜு. என்ன பிளாக் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் 4K சைடு கவர் பண்ணணும் நம்மளுக்கு. பஸ்ஸு எங்கிட்டு போகுது?
இந்த பக்கம் பஸ் வசதி உண்டா? இந்த ஒரு வாட்டி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே தான் வந்து நான் மறந்துட்டு வந்துட்டேன் வீட்டோட சாவி ஐயால. தில் வேலே திலே ஜாயிங்க. பார்த்தீங்களா மாடு? இப்படி இருந்தால் ஆக்சிடெண்ட் ஆகாமல் என்ன ஆகும்? வீட்டில் எத்துமே கட்டுங்கயா, அதுக்கு தானே ஏன் வளர்க்குறீங்க? ரோட்டில் விட்டுட்டு என்னையா பண்ணுறீங்க? ஏய் எவ்வளோயா ஐயா? ஐயா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 100 என்னவே இல்லை. டேய் வரமாப்படா, ஆருங்க வய்ய கூடாது வராம. ஓட்டாப்புல இண்டிகேட்டர் தற்குறி. ஆக்சுவலி நம்ம போனோம் தப்பாக இருக்குமோ? இல்லையே, நம்ம ஒரு லெஃப்ட்டு தான் ஏறி போனோம். சரி, அங்கே வந்து பசு மாடெல்லாம் வந்துட்டு இருந்ததில்ல, அதனால் ஐயா ஐயா ஸ்ப்ளெண்டர் ஏறிடா. வாவ் சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் ரீல்ஸ் தாங்க. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இப்போ வின்டர் சீசனில் அதான் பனி பொழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இப்போது நம்ம எதுக்கு மோட்டோவில் வச்சு இது கேமரா ஆன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை இப்போ பேஞ்ச மழைன்னு சொல்லி அடாடா என்னடா ரோல் ஆகுது. ரோலிங் ப்ராப்ளம் நம்மளுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்தது, இப்போ ரோலிங் ப்ராப்ளம். ஐயா பார்க்குற வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு, ஒரு ஷேரு ஏதாவது ஒன்று போட்டு போயிட்டுங்க. இந்த பக்கம் ரூட் கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசனு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த பக்கம் வந்து ஆறு ஏரி அந்த மாதிரி எதுனா போகும்னு நினைக்கிறேங்க. அதனால தான் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு போட்டுருக்கூடாது, நம்ம போகிற வழியில கூட ஒரு இடத்துல இருக்குது. அப்படி இருந்தால் எங்கே சுற்றிட்டு எப்படி போகணுமோ வழி இருந்தால் போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ 100 கிலோமீட்டரு, இப்போ எனக்கு தெரிஞ்சு 70 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ரிட்டன் இப்படி போகிறது கஷ்டம், ஆனால் அதை தாண்டி எப்படி போகிறது தான் ஈஸி எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் வந்து எதுனா சொல்ல வந்தேன்னு தெரியலடா, மறந்து போச்சு. என்னவா இருக்கும்? சரிப்பா. சாப்பிட அட்டாம. ஐயோ இதனால நாளா டோனு இதெல்லாம் வீடியோவில் போட மாட்டேனே, கட் பண்ணிட்டோனே. இல்லை வண்டி வந்தது, சரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவன் ஏறிட்டான், அந்த பக்கம் வழி இருக்கு போல். அது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகும்போது அந்த புது புது டோனாக வந்துடுது நம்மளுக்கு.
தண்ணி ஒரு இடத்துல நிறைய இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், இருட்டில் எப்படியும் பிடிக்க மாட்டோம். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி இருட்டில் தெரியும்? இப்போ இந்த லைட்டு இது என்ன பிளிங்க் ஆகுது. சரி வேணாம் விடுங்க. இதில் எதுனா கேமராவில் வந்து இது அடிக்குமா தெரியலையே. வேணாம் ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் எதுக்கு வம்பு, இந்த லைட்டை போட்டுருவோம். நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க. இது லைட்டுக்கு ஒரு சுவிட்சு, இண்டிகேட்டருக்கு ஒரு சுவிட்சு வச்சுருக்கோம்ல. ஆனால் மெயின் லைட் எரியுது. பட் அது அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு பிரைட்னஸ் இல்லை. அது என்னன்னு தெரியல. அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம லடாக் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஃபிட் பண்ணுது. ஆக்சுவலி ஒரு 2 years ஆச்சு. இல்லை 1 year தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 1 year தான் ஆகுது. பாருங்கள், இவர் அப்பத்துலேருந்து நல்லா அடித்து நவுத்துறாரு வண்டியை. வராது யாரும். ஓகே, அலர்ட் ஆரம்பிங்க. நைட்டில் கூட என்னடா வேலை, காலையில் தான் வர்றேன்னு பார்த்தா நைட்டில் என்னடா உங்களுக்கு நடு ரோட்டில் வேலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நைட் டயத்தில் வந்து சரியாக தெரியாது. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க.